இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் எனக்கு மேக்ஸ் எடுத்த சுப்பிரமணியம் சாருடைய துணைவியார் வந்திருந்தாங்க. மற்ற விஷயங்கள் பேசிட்டு அப்புறம் சொல்லையில தான் சொன்னாங்க, "தம்பி நீங்க ஷார்ட்ஸ் நெறையா போடுறீங்க. அதில வந்து இந்த 4ஆம் பாவாதிபதி, 2ஆம் பாவாதிபதி அப்படிலாம் சொல்றீங்கல்ல, இந்த பாவாதிபதின்னா அது எந்த கிரகம்?" அப்படின்னாங்க. அப்பதான் நமக்கும் யோசனை வந்துச்சு. ஆஹா! நம்ம இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாமலே போய்க்கிட்டு இருக்கோமே. 4ஆம் பாவாதிபதி 8ல இருந்தால், 8ஆம் பாவாதிபதி 10ல இருந்தால்னு யோசிக்கிருக்கோமே அப்படின்ட்டு தான், சரி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதாவது என்னன்னா, இப்போ மேஷ லக்ன ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி யாரு? அப்படின்னா 2ஆம் பாவாதிபதி அப்படின்னா யாருன்னா, மேஷத்துக்கு 2ஆம் இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு ரிஷபம். அப்ப சுக்கிரன் தான் அந்த மேஷ லக்ன ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி. இப்போ ஒரு எடுத்துக்காட்டா தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன். தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடம் எது? மகரம். மகரத்துல ஆட்சி ஆகிறது எது? சனி. அப்ப தனுசு லக்ன ஜாதகத்துக்கு சனி வந்து 2ஆம் இடத்ததிபதி. மேஷ லக்ன ஜாதகத்துக்கு சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்ததிபதி. சரி. இப்போ மேஷ லக்ன ஜாதகத்துக்கு 2ஆம் பாவாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2க்கு அதிபதி 4ல இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் அதை. இந்த 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், ஒருத்தருக்கு செல்வாக்கு சேர்றது. அது 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்குன்னா 4ஆம் இடம் சொத்து சுகம், வீடு வாசல், ஆஸ்தி அந்தஸ்து, காரு வண்டி வாகன வசதிகள் இதெல்லாம் குறிக்கிற இடம். அப்போ ஒருத்தருடைய தனஸ்தானாதிபதி 2ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துல போய் நின்னுச்சுன்னா, அல்லது 4ஆம் பாவத்துல நின்னுச்சுன்னா, 2 ஒண்ணு தான். 4ஆம் இடத்துல போய் நின்னுச்சுன்னா, அவங்களுக்கு சொத்து சுக சேர்க்கை, வீடு வாசல் சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கைங்கிறது நிறையா இருக்கும். அவங்க கார் வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்கி வீடு வாசல் கட்டுவாங்க. சிலர் வந்து கட்டடம் கட்டி வாடகைக்கெல்லாம் விடுவாங்க. அது மாதிரி பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆவாங்கங்கிற மாதிரியான அந்த ஒரு அமைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பாவாதிபதி அந்த பாவத்தில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கம். அப்போது இப்போ மேஷ லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதினு எடுத்துக்கிட்டா அதுவும் சுக்கிரன் தான். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது துலாம் வீடு, அங்கே ஆட்சி பெறக்கூடியவர் சுக்கிரன். அப்போ மேஷ லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன். அதே தனுசு லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதினு எடுத்துக்கோங்க, அவர் வந்து புதன். 7ஆம் இடம்ங்கிறது மிதுனம், மிதுனத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் வந்து புதன். அப்போ 7ஆம் இடத்ததிபதி புதன் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது 7ஆம் பாவாதிபதி புதன் இந்த தனுசு லக்னம். அது மாதிரி ஒரு லக்ன ஜாதகங்களுக்கும் அந்தந்த ஸ்தானாதிபதி வந்து மாறும். இது கூடுமான வரைக்கும் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள், வீடுகள் அதெல்லாம் தெரியும். ஒரு சிலருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் இந்த குழப்பம் வருது. அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன்.